தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம டிஎன் கவர்மெண்ட் ஜாப் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழக அரசு கல்வித்துறையில் கிளர்க்குக்கான வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. வெறும் கிளர்க்கு மட்டும்தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது மட்டும் இல்லை, இன்னும் அது இல்லாமல் ஒரு 5 விதமான பதவிகள் மொத்தமாக அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றின முழு தகவலையும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் முழுமையான தகவல் என்ன அப்படிங்கிறத உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் மினிமம் 18, மேக்ஸிமம் 58 வயது வரை இருக்கவங்க அனுப்பிச்சிக்கலாம். இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் எந்த கேட்டகரியாக இருந்தாலும் சரி, அதாவது ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தாலும் சரி, பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி கேட்டகரி, எந்த கேட்டகரியாக இருந்தாலும் சரி, உங்களுக்கான ஏஜ் லிமிட் இது தான். இந்த கேட்டகரிக்கு இவ்வளோ அப்படிங்கிறதெல்லாம் எதுவும் கிடையாது. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் முழுக்க பர்மனெண்ட்டாக தான் ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க, டெம்பரவரியெல்லாம் கிடையாது. இந்த வேலைவாய்ப்புக்கு எந்த ஒரு தேர்வோ அல்லது தேர்வுக்கான கட்டணமும் கிடையாது. நோ எக்ஸாம், நோ ஃபீஸ் தான். ஷார்ட்லிஸ்ட் நீங்கள் வந்து அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுவீங்க. ஷார்ட்லிஸ்ட் ஆன கேண்டிடேட்ஸ்க்கு இன்டர்வியூ மட்டும், அதாவது நேர்காணல் மூலிமா மட்டும்தான் ஆட்களை தேர்ந்தெடுக்க போகிறாங்க. சேலரி அப்படின்னா மினிமம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 16,000லேருந்து அதிகபட்சமாக 60,000 வரைக்கும் உங்களுக்கான சம்பளம் வழங்குறதா அஃபிஷியலாகவே அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஜஸ்ட் உங்கள் மொபைலை யூஸ் பண்ணி இமெயில் மூலிமா மட்டும் அப்ளை பண்ணால் போதும். தபால் மூலிமா, கொரியர் மூலிமா அப்படியெல்லாம் எதுவும் அனுப்பணுங்கிற எந்த ஒரு நீடும் கிடையாது. இமெயில் மூலிமா மட்டும் நீங்கள் அனுப்பிச்சா போதும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அவங்க கொடுத்துருக்க அப்ளிகேஷன் ஃபார்ம், அது கூட எல்லா டாக்குமெண்ட்ஸும் வச்சு உங்கள் மொபைலை யூஸ் பண்ணி ஜஸ்ட் இமெயில் மூலிமா மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணால் போதும். அப்படி நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி 25 ஏப்ரல் 2024 தான் லாஸ்ட் டேட். அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். அதுக்கு மேலே வர எந்த அப்ளிகேஷன் ஃபார்மும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, ரிஜெக்ட் பண்ணுவாங்க. ஸோ எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் இமெயில் மூலிமா அப்ளை பண்ண முடியுமோ அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் இருக்க யாராக இருந்தாலும் சரி, எந்த மாவட்டத்தில் இருந்தாலும் சரி, 38 மாவட்ட மக்களும் இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்தந்த மாவட்டம் தான் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. ஸோ எல்லாருமே அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலான்னு போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம டிஎன் கவர்மெண்ட் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் மாவட்டத்தில் வர வேலைவாய்ப்பு மற்றும் இல்லாமல் மத்திய அரசு வேலை, மாநில அரசு வேலை, தபால் துறை, காவல்துறை, ரயில்வே துறைன்னு போன்ற வர அனைத்து துறைகள் இருக்கும் வர வேலைவாய்ப்புகளை உடனுக்குடன் அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். ஜாயின் பண்ணிங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் நம்ம டெலிகிராம் குரூப்போட லிங்க்கை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் ஜாயின் பண்ணட்டும், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட்டில் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் உள்ளே போங்க, கிளியராக படிங்க, அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். என்றைக்கும் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை படித்து பார்க்காம அப்ளை பண்ணாதீங்க. வாங்க உள்ளே போய் முழுமையான தகவல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். மக்களே, பார்த்திங்கன்னா இதுதான் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம், கமெண்ட்லேயும் லிங்க் கொடுத்துருக்கோம். உள்ளே போனீங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. இந்த இடத்துல உங்களுடைய டேட், நீங்கள் என்றைக்கு அனுப்புகிறீங்களோ அதுக்கான டேட் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல இன்டர்வியூ ஃபார் த போஸ்ட் ஆஃப், நீங்கள் என்ன வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ண போகிறீங்க, மொத்தம் 5 விதமான பதவிகளில் நீங்கள் என்ன போஸ்டிங்க்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. இரண்டாவது, உங்களுடைய முழு பெயர் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். உங்கள் பேர் எழுதி பின்னாடி அப்பா பேரோட ஹஸ்பண்ட் நேம், கல்யாணம் ஆன பெண்களாக இருந்தால் ஹஸ்பண்ட் நேம் மென்ஷன் பண்ணுங்கள். மிச்சம் ஆண்களாக இருந்தால் நீங்கள் உங்கள் பேர் எழுதி அப்பா பேரை மென்ஷன் பண்ணிக்கோங்க. மூன்றாவது, உங்களுடைய பாலினம், ஆண் பெண்ணோ இல்லை ட்ரேஜெண்டர் என்னவோ, நீங்கள் எந்த கேட்டகரி சேர்ந்தவங்களோ என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். நாலாவது, நீங்கள் எந்த மதத்தை சார்ந்தவங்க, ஹிந்து, முஸ்லீம், கிறிஸ்டின் ஆர் அதர்ஸ் எந்த இதோ என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஐந்தாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கம்யூனிட்டி, அதாவது ஜென்ரல் கேட்டகரியா, பிசியா, எம்பிசியா, எஸ்சியா, எஸ்டியா எந்த கேட்டகரியோ அது என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் அந்த கம்யூனிட்டி வைஸ் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிவிட்டு உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் இருக்க அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரையும் மறக்காமல் இதில் மேலே மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷன், நீங்கள் இப்போ இருக்க முகவரி, டோர் நம்பர்லேருந்து பின்கோடு வரைக்கும் எல்லா டீட்டெயில்ஸும் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் தென் லாஸ்ட் எண்டில் உங்களுடைய மொபைல் நம்பர், அதாவது இப்போ இருக்க உங்கள் கையில் இருக்க ப்ரைமரி மொபைல் நம்பர் எதுவோ அது என்னங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் உங்களுடைய ஏஜ் அண்ட் டேட், அதாவது உங்களுடைய வயது எழுதிட்டு அண்ட் தென் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். 9வது, வெதர் மேரிட் அப்படின்னு கேட்டிருக்காங்க, நீங்கள் கல்யாணம் ஆனவரா ஆகாதவரா அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். அகாடமிக் குவாலிஃபிகேஷன்ஸ், என்ன படிச்சிருக்கீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணிக்கோங்க. கீழே இந்த இடத்துல நீங்கள் என்னென்ன அப்படிங்கிறது தனித்தனியாக இங்கே மென்ஷன் பண்ணுறக்கு, அதாவது 12th என்ன, எங்கே படிச்சிங்க, எந்த ஊரில், எப்போ பாஸ் பண்ணீங்க, எந்த யூனிவர்சிட்டி அப்படின்னு, அது யூனிவர்சிட்டியில்
இது எவ்வளோ மார்க் வாங்கினீங்க, எந்த குரூப்பில் படிச்சிங்க, இதே டிகிரியாக இருந்துச்சு அப்படின்னா, இதே அண்டர் கிராஜுவேட் அப்படின்னா எந்த காலேஜ் ஆர் இன்ஸ்டியூஷனில் படிச்சிங்க, எந்த லொக்கேஷன், எப்போ பாஸ் பண்ணீங்க, எந்த யூனிவர்சிட்டி, எவ்வளோ மார்க்ஸ் வாங்கினீங்க, எந்த குரூப்பில் படிச்சிங்க டிபார்ட்மெண்ட்டில். அதே போஸ்ட் கிராஜுவேட்னா சேம் அதே தான். இந்த மாதிரி எல்லாமே மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஏதாவது முன் அனுபவம் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பார்த்திங்கன்னா இது இல்லாமல் இந்த வேலை வாய்ப்புக்கு தகுந்த வேறு ஏதாவது கோர்ஸ் நீங்கள் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்கான டீட்டெயில்ஸும் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த இடத்துல உங்களுடைய சிக்னேச்சர் ஆஃப் த கேண்டிடேட் கேட்டிருக்காங்க, மறக்காமல் உங்களுடைய சிக்னேச்சர் போட்டுக்கோங்க. அண்ட் தென் கீழே பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ எடுக்கிறவங்க, இதில் நீங்கள் எதுவுமே மென்ஷன் பண்ண கூட தேவையில்லை. அது நீங்கள் இன்டர்வியூ எடுக்கிறப்போ உங்கள் குவாலிஃபிகேஷன்ஸ் வச்சு உங்களுக்கு பாயிண்ட் கொடுப்பாங்க, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு உங்களுக்கு பாயிண்ட் கொடுப்பாங்க, நாலேஜ் அண்ட் பர்சனாலிட்டி வச்சு மார்க் கொடுப்பாங்க, அந்த நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணதை வச்சு ரிமார்க்ஸ் வச்சு பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க. இதை வச்சு தான் ஆட்களை தேர்ந்தெடுப்பாங்க. ஸோ இந்த இதை நீங்கள் எதுவும் எழுத வேண்டாம், மேலே இது வரைக்கும் நீங்கள் ஃபினிஷ் பண்ணால் போதும். சிக்னேச்சர் ஆஃப் த கேண்டிடேட் அப்படின்னு இருக்கிறது வரைக்கும் நீங்கள் சைன் பண்ணிட்டீங்கன்னா போதும். அவ்வளோதான். அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம், மறக்காமல் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. சரி வாங்க நோட்டிஃபிகேஷனை பற்றின தகவலை பார்க்கலாம். மக்களை பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஃபஸ்ட்டு என்ன வேலைவாய்ப்புக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்கன்னு பார்த்தரலாம். டைரக்டருக்கான வேலைவாய்ப்பு. இந்த வேலைவாய்ப்புக்கு பிஹெச்டி முடிக்க சொல்லியிருக்காங்க. பிஹெச்டி காமர்ஸில் முடிச்சுட்டு 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, டீச்சிங் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் டைரக்டர் வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இரண்டாவது அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கான வேலைவாய்ப்பு. எந்தெந்த டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 12 டிபார்ட்மெண்ட்டில் சொல்லியிருக்காங்க. தமிழ், இங்கிலீஷ், எக்கனாமிக்ஸ், கமர்ஸ், பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், பாட்டனி, ஜுவாலஜி, கெமிஸ்ட்ரி, பயோடெக்னாலஜி, மைக்ரோபயாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், சைக்காலஜி. இந்த 12 டிபார்ட்மெண்ட்டில் வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. சரி, குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட் முடிச்சுட்டு பிஹெச்டி பண்ணியிருந்தாலும் சரி, இல்லைன்னா போஸ்ட் கிராஜுவேட் முடிச்சுட்டு என்இடி இல்லை எஸ்சிடி இல்லை எஸ்எல்இடி இது முடிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த வேலைவாய்ப்புக்கான குவாலிஃபிகேஷன்ஸ் தான் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். அண்ட் தென் லேப் அசிஸ்டண்ட்டுக்கான வேலைவாய்ப்பு. எந்தெந்த லேப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் லேப் மற்றும் சயின்ஸ் லேபுக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் யூஜி டிகிரி முடிச்சிருக்கோம். எந்த டிபார்ட்மெண்ட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லை கெமிஸ்ட்ரி இல்லை ஜுவாலஜி இல்லை பயோடெக்னாலஜி இல்லை மைக்ரோபயாலஜி இல்லை சிஏஎன்ஐடி இதில் நீங்கள் யூஜி டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா லேப் அசிஸ்டன்ட் வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். ஆஃபீஸ் கிளர்க் இந்த வேலைவாய்ப்பு பொறுத்த வரைக்கும் நீங்கள் எனி டிகிரி படித்தவங்க யாராக இருந்தாலும் சரி இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் வெப்சைட் இங்கே கொடுத்துருக்காங்க. இதில் போய் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் ஜிப்டு ஃபைலாக, அதாவது உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம், எஜுகேஷன் சர்டிஃபிகேட், எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரூஃப் இருந்துச்சுன்னா அட்ரஸ் ப்ரூஃப், ஐடி ப்ரூஃப், டேட்டா பர்த் ப்ரூஃப், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இது எல்லாத்தையுமே ஸ்கேன் பண்ணி ஜிப்டு ஃபைலாக கன்வெர்ட் பண்ணி அதை எந்த இமெயிலுக்கு நீங்கள் அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் admission@tcarts.in இந்த இமெயில் ஐடிக்கு 25/4/2024 அன்றைக்கி நீ அந்த ஃபைல் நேம் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு என்ன, அதாவது என்ன வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, உங்களுடைய அப்ளிகேட் நேம் என்ன அப்படிங்கிறத வச்சு தான் நீங்கள் அந்த ஃபைல் நேம் அப்படி க்ரியேட் பண்ணி அப்படி தான் நீங்கள் சென்ட் பண்ணணும். லாஸ்ட் டேட் அப்படின்னா 25/4/2024 அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே வர எந்த அப்ளிகேஷன் ஃபார்மும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. எப்போ அறிவிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15/4/2024 தான் அறிவிச்சிருக்காங்க. ஸோ எவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ண முடியுமோ அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் மதுரை டிஸ்ட்ரிக்ட் தியாகராஜர் காலேஜில் தான் இதுக்கான ஜாப் லொக்கேஷன். தகுதி விருப்பம் இருக்க யாராக இருந்தாலும் சரி இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அவ்வளோதான் மக்கள், இந்த வீடியோ பிடிச்சிருந்த மறக்காம லைக் கொடுக்குது. நண்பருக்கு யூஸ்ஃபுல்லாக கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறு சூப்பரான வீடியோ மூலிமா சந்திக்கிறேன். மிக்க நன்றி.